இருக்கு. செவ்வாய் 70 மார்க், 2 70 மார்க், 3 சுவர் வீடு என்பதால் 70 மார்க். இந்த இடத்தை அவர் தொடர்பு கொள்றார் என்பதனால 9ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். 4 திக்பலத்தை இழந்தாலும் அவர் 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் என்பதால் 70 மார்க். திக்பலம் வேற இழக்கிறார். நீச்சம் ஸ்தான பலத்தை இழக்கிறார். ஸ்தான பலத்தை இழந்து இதுல என்ன ஒண்ணுன்னா அசுபர் கோணத்தில் இருக்கிறார், நல்லதில்லை. 6ஆம் வீடு 9ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார், மறைந்து தொடர்பு கொள்கிறார், புரிதல் உள்ள சிம்மத்தோடு தொடர்பு கொள்கிறார். லக்னத்தோடு இருக்கிறத விட சுவர் வீடு, இங்கிருந்து பார்க்கறது பாவர் வீடு, இவருக்கு ஆகாத வீடு, நல்லதில்லை. 8இல் மறைவது நல்லதல்ல. 9ஆம் இடத்தில் இருக்கிறார், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், பரவாயில்லை. 10இல் திக்பலம் 3 நல்லா இருக்குது. 11இல் உச்சம் திக்பலத்திற்கு அருகே 9 கூடியவர் 11ஆம் இடம், 9 கூடியவர் லாபத்துல போய் உச்சமாகிறார், 2 9 கூடியவர் லாபத்துல உச்சமாகிறார். 12ஆம் இடம் மறையக்கூடாது.